மேசிஸோட லார்ஜஸ்ட் ஸ்டோர் கூட இந்த ஹெரால்ட் ஸ்கொயர்ல தான் இருக்கு. திஸ் இஸ் தி பிக் பஸ். அந்த ஓப்பன் பஸ் சிட்டி டூரும் இதுதான். இந்த டைம் ஸ்கொயர். ஹாய் ஆல், வெல்கம் டு நம்ம தமிழ் வைப்ஸ். நான் ஒர்க் பண்றது நியூயார்க் சிட்டில மிட் டவுன்ல. இப்போ ஆஃபீஸ் முடிச்சு வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். அப்படியே உங்களுக்கு இந்த நியூயார்க் சிட்டியை காட்டலாம்னா இந்த வீடியோ ஷூட் பண்றேன். என் வீடு இருக்கிறது நியூ ஜெர்சில. அங்கிருந்து ஒரு 1.5 hours 2 hours பஸ் டிராவல் எடுத்து நான் இங்க போர்ட் அத்தாரிட்டி வந்துருவேன். போர்ட் அத்தாரிட்டில இருந்து 20 minutes வாக் பண்ணி ஆஃபீஸ்க்கு போகணும். எவ்ரிடே இந்த எம்பயர் ஸ்டேட் பில்டிங், டைம் ஸ்கொயர் இதெல்லாம் தாண்டி தான் போவேன். ரொம்ப லைவ்லியா இருக்கும் நியூயார்க் சிட்டி. ஸோ அப்படியே இது ஒரு வாக்கிங் டூர் மாதிரி உங்களுக்கு காட்டலாம் அப்படின்றதுக்கு தான் இந்த வீடியோ ஷூட் பண்றேன். இதோ யூஎஸ்ல வந்து நிறைய பப்ளிக் டிரான்ஸ்போர்டேஷன் கிடையாது. எல்லாருமே they'll have their own car. பட் நியூயார்க் சிட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம பிரைவேட் கார்ஸ் யூஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டம். டிராஃபிக்கும் ஒரு ரீசன், பிளஸ் சிட்டிக்குள்ள வரதுக்கு டோல் ரேட்ஸும் ரொம்ப அதிகமா இருக்கும். அதனால மோஸ்ட்லி இந்த மாதிரி பப்ளிக் வந்து பஸ் அல்லது ட்ரெயின், சப்வே இதெல்லாம் தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நான் எம்பயர் ஸ்டேட் பில்டிங்கை கிராஸ் பண்றேன். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஷோ இட் டு யூ. அங்க இருக்கிறது ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ். கீழே ஸ்டார்பக்ஸ் ஒன்று இருக்கும். எப்பவுமே எம்பயர் ஸ்டேட் கிட்ட ஒரு கியூ நிற்கும். கூட்டம் அதிகமாக தான் இருக்கும். பட் இன்னைக்கு அந்த கியூ என்னால் பார்க்க முடியல. அவ்வளவா கூட்டம் இல்லை, மூவிங் க்ரௌடாக தான் இருக்கு. பிகாஸ் இன்னைக்கு ஒரு ரெய்னி டே. இப்போதான் ரெயின் விட்டுருக்கு. இப்போ ஜென்ரலாகவே சம்மர்ல இந்த எம்பயர் ஸ்டேட், டைம் ஸ்கொயர் இந்த ஏரியாலாம் கொஞ்சம் கூட்டமாக தான் இருக்கும். நம்ம ஊர் மாதிரி தான் பஸ்ஸஸ் வந்து இது ஒரு பஸ் ஸ்டாப். ஸோ பஸ்ஸஸ் வரிசையா லைன் ஆயிருக்கு. இந்த மாதிரி தான் இது வந்து ஒரு வேர்ல்டு ஃபேமஸ் ஐகானிக் அட்ராக்ஷன்ங்கிறதுனால இதை சுற்றி எப்பவுமே கிளீன் பண்ணி வச்சுட்டே இருப்பாங்க. இது வந்து வேர்ல்ட்லயே மோஸ்ட் விசிட்டட் அட்ராக்ஷன்ஸ்ல இந்த எம்பயர் ஸ்டேட்டும் ஒன்று. நான் சொன்னலையா, இது வந்து சைட் என்ட்ரன்ஸ். இங்க வந்து எப்பவுமே கூட்டம் இருக்கும். இங்கேயே டிக்கெட்ஸ் கூட வாங்கிக்கலாம் நம்ம. பட் பார்த்தா இன்னைக்கு வந்து ஆஃப்டர் அ ரெய்னி டே கூட்டம் அவ்வளவா இல்லை. இங்க வந்து இங்க இந்த சைடு எம்பயர் ஸ்டேட்டை ஒட்டியே இந்த ஏரியா ஹெரால்ட் ஸ்கொயர் ஏரியான்னு சொல்லுவாங்க. இங்க எல்லா பிராண்டட் ஸ்டோரும் வரிசையா இருக்கும். நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச லிண்டுக்கு இங்க ஒரு செப்பரேட்டா ஒரு சாக்லேட் ஸ்டோர் இருக்கு. அப்படியே போனா பனானா ரிபப்ளிக், ஜாரா, நிறைய இந்த பக்கம் செவனியர் ஸ்டோர்ஸ் எல்லாம் கூட இருக்கு. ஸோ இந்த பில்ட் பேர் ஒர்க் ஷாப்ங்கிறது என்னன்னா, நம்மளே நம்ம டெடி பேர்ஸை மேக் பண்ண முடியும். அதோட அவுட்டர் இது எப்படி இருக்கணுன்றதை நம்மளே செலக்ட் பண்ணி உள்ள ஸ்டஃபிங்ஸ் எல்லாம் நம்ம போட்டு நம்ம செலக்ட் பண்ணலாம். சூப்பர் ட்ரை. நெக்ஸ்ட் வந்து ஜாரா ஸ்டோர் இருக்கு. இந்த பக்கம் டிம்பர்லேண்ட். இது வந்து ரொம்ப லைவ்லியான ஏரியா. ஹெரால்ட் ஸ்கொயர்ல எப்பவுமே கூட்டம் இருந்துட்டே இருக்கும். ஆக்சுவலா இன்னைக்கு கொஞ்சம் கூட்டம் கம்மியா இருக்கு. as I said, மழை பெஞ்சு இப்பதான் விட்டுருக்கு. இல்லைன்னா இங்க சம்மர்ல எல்லாம் பயங்கர கூட்டம் இருக்கும். மேபி நான் ஒரு ஃபுல் க்ரௌடு இருக்க டே அன்னைக்கு நான் எடுத்த வீடியோவை இந்த இதில் இன்க்ளூட் பண்றேன். ஸோ இட் இஸ் லைக் த ஷாப்பிங் டெஸ்டினேஷன் இன் நியூயார்க். எப்படி இங்கேருந்து டைம் ஸ்கொயர் வெறும் ஒரு 5 to 10 minutes வாக் தான்.
ஸோ அதனால அங்கேயும் எல்லா பிராண்டட் ஸ்டோர்ஸும் இருக்கும். H&M இதெல்லாம் இங்கேயும் we have all the stores. மேசிஸோட லார்ஜஸ்ட் ஸ்டோர் கூட இந்த ஹெரால்ட் ஸ்கொயர்ல தான் இருக்கு. இங்கே தான் அந்த தேங்க்ஸ் கிவிங்க்கு பரேட் எல்லாம் கூட இந்த மேசிஸ் தான் ஸோ திஸ் இஸ் த பிக் பஸ். அந்த ஓப்பன் பஸ் சிட்டி டூரும் இதுதான். ஸோ வின்டர்ல வந்து இங்க இவ்வளோ பீப்புள்லாம் வெளியே இருக்க முடியாது, பயங்கர கோல்டா இருக்கும் நவம்பர் முடிச்சிட்டாலே. பட் சம்மருங்கிறனால ஈவினிங் டைம்ல இங்க ஒரு ஹாப்பனிங் பிளேஸ் இது. As I said, நீங்க மோஸ்ட்லி சிக்னல்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க, பட் கூட்டமும் எப்பவும் அதிகமாகவே தான் இருக்கும். நியூயார்க்ல வந்து இந்த சிட்டி பைக்ஸ் வந்து எல்லா இடத்துலையுமே எல்லா ஃபேமஸ் ஸ்பாட்ஸ்லையுமே அவைலபிளாக இருக்கும். நம்ம கார்டு போட்டு பே பண்ணிட்டு எடுத்துக்கலாம். போய் ஏதோ ஒரு ட்ராப் ஆஃப் லொக்கேஷன்ல ட்ராப் பண்ணிட்டோம்னா நம்ம யூஸ் பண்ணதுக்கான சார்ஜஸும் அந்த கார்ட்ல இருந்து எடுத்துக்கும். சிட்டில கம்யூட்டுக்கு, சிங்கப்பூர்ல கூட இது இருக்குன்னு நினைக்கிறேன், சிட்டில கம்யூட்டுக்கு நிறைய பேர் அதையும் யூஸ் பண்ணுவாங்க. பீஸா வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஃபுட் இன் நியூயார்க். ஸோ ரொம்ப நிறைய வெரைட்டிஸ் வச்சிருப்பாங்க. தட் இஸ் கம்பேரிட்டிவ்லி சீப். ஒரு லேனுக்கு ஒரு பிளாக்ல எப்படியும் ஒரு 2-3 பீஸா ஷாப்பாவது இருக்கும். எனக்கு வந்து இங்க இருந்து ஒரு அகைன் 1.5-2 hours கம்யூட் ஆகுங்கிறதுனால ஐம் கெட்டிங் சம்திங் டு ஈட். இங்க ஒரு டங்கின் இருக்கு, ஜஸ்ட் நான் இங்கேயே ஆர்டர் பண்ணிட்டு பிக் பண்ணிக்கலாம். எஸ், சாரி, வித்வுட் பேக்கன். தட்ஸ் இட். நான் இன்னைக்கு வெஜிடேரியன்ங்கிறதுனால ஐம் ஆர்டரிங் அவகேடோ டோஸ்ட். ஆர்டர் பண்ண அவகேடோ டோஸ்ட்டா அவங்க இப்போ பண்ணிட்டு இருக்காங்க, பேக் பண்ணி கொடுத்துருவாங்க. தேங்க்யூ. ஸோ இந்த மாதிரி தான் ஃபுட் டெலிவரி இங்கே நடக்கும். நியூயார்க் சிட்டில எப்பவுமே கேட்டுட்டு இருக்க ஒரு சவுண்டுன்னா போலீஸ் கார் சவுண்ட், ஆம்புலன்ஸ் சவுண்ட். The third one is helicopter sound. இந்த டைம் ஸ்கொயர் நேராக போனால் டைம் ஸ்கொயர், பட் எனக்கு பஸ் போர்ட் அத்தாரிட்டி பஸ் டெர்மினல் இந்த ஸ்ட்ரீட்ல இருக்கு. என் பஸ்ஸுக்கு ஆல்மோஸ்ட் 5 minutes தான் இருக்கு. ஸோ வேகமாக போய் நான் பஸ் பிடிக்க ட்ரை பண்ண போகிறேன். எனக்கு எவ்ரி 20 minutes ஒரு பஸ் உண்டு, பட் until 7 o'clock தான் பஸ் இருக்கு. ஸோ டைம் இஸ் ஆல்ரெடி 5:45. இதுதான் போர்ட் அத்தாரிட்டி பஸ் டெர்மினல். லிட்டரலி நம்ம கோயம்பேடு மாதிரி. நியூஜெர்சில இருந்து எல்லா பஸ்ஸஸுமே இங்க தான் வரும். ஸோ சிட்டிக்குள்ள ஒர்க்குக்காக கம்யூட் பண்றவங்க எல்லாருமே இங்க இருந்து சப்வே ட்ரெயின்ஸ் ஆர் சிட்டி பஸ் எடுத்துப்பாங்க. இதுக்கு முன்னாடி நான் ஒரு ட்ரெயின் ஸ்டேஷன் காட்டியிருக்கேன், அதுவும் என்ஜே டிரான்சிட் தான், இதுவும் என்ஜே டிரான்சிட் தான். இது ஆல் ஓவர் நியூஜெர்சி எல்லா சிட்டிஸ்க்குமே இங்க இருந்து பஸ் இருக்கும். ஸோ இந்த எஸ்கலேட்டர்ஸ்ல எப்பவுமே எப்படின்னா ரைட் சைடு நிற்கிறவங்கலாம் ஸ்டாட்டிக்காக நின்றுக்கலாம். லெஃப்ட் சைடு வந்து மூவிங் க்ரௌட், சம்படி வாண்ட்ஸ் பாஸ் பண்ணி போயிட்டே இருக்கணும்னா லெஃப்ட் சைடு எடுத்துக்கணும். இங்கே டங்கின் பூல குட்டி குட்டி ரெஸ்டாரண்ட்ஸ் இதெல்லாமும் அவைலபிளாக இருக்கும். கேட் நம்பர்ஸ் போட்டிருப்பாங்க. என் கேட்டுக்கு நான் போய்கிட்டு இருக்கேன். எல்லா பஸ்ஸுமே ஒவ்வொரு. ஸோ ஃபைனலி நான் என்னோட கேட்டுக்கு வந்துட்டேன்.
இங்கே எல்லாமே கேட் நம்பர்ஸ் போட்டிருப்பாங்க. ஒவ்வொரு சிட்டிக்கான போகிற பஸ்ஸும் ஒவ்வொரு கேட்டில் வந்து இருக்கும். ஸோ இந்த லாங் கியூ வந்து என்னோட ஊர் ஈஸ்ட் பிரன்ஸ்விக் போகிறதுக்கான கியூ. இன்னும் பஸ்ஸுக்கு 2 minutes இருக்கு. ப்ராபப்ளி ஆன் டைம் இருக்கணும், இல்லைன்னா வெயிட்டிங் டைம் இருந்தால் அகைன் another ஒரு 10-15 minutes டிலே ஆகும். Let's see. There is no delay. Bus is on time. நம்ம ஒரு கோச் பஸ் மாதிரியே இருக்கும். நான் டிக்கெட் ஷோ பண்ணும். ஸோ இந்த வீடியோவை இதோட ஸ்டாப் பண்ணுறேன். ஸோ எல்லாரும் பஸ்ஸில் போர்ட் ஆயாச்சு. பஸ் 5:40க்கு, பட் 1 minute டிலே 5:41க்கு எடுத்துட்டாங்க. ஸோ இவங்க வந்து டிரான்சிட் ஸ்டாஃப் ஒவ்வொரு பஸ் கேட்டுக்கு பக்கத்துலேயுமே நிற்பாங்க டிராஃபிக்கை ரூட் பண்ணி எடுக்கிறதுக்கு. நியூயார்க் டைம்ஸோட ஆஃபீஸ் வந்து கோட்டை தெரட்டி பஸ் டெர்மினலுக்கு ஆப்போசிட்லேயே இருக்கும். அது வழியாக தான் நான் இப்போ நடந்து வந்தேன். இந்த மாதிரி நிறைய பஸ்லாம் கோட்டை தெரட்டிக்குள்ள நியூ ஜெர்சிலேருந்து வரவும் செய்யும், வெளியவும் போயிட்டு இருக்கோம். நான் இங்கே கட் பண்ணுறேன். எத்தனை மணிக்கு நான் வீட்டில் ரீச் ஆகுறேன்றத உங்களுக்கு காட்டுறேன். இந்த பஸ் எப்போ ஈஸ்ட் பிரன்ஸ்விக் ரீச் ஆகுது அப்படின்னு காட்டுறேன். நான் சொன்னேன் இல்லையா, நியூயார்க் வந்து ஹட்சன் ரிவரை தாண்டினா தான் இருக்கும். நியூ ஜெர்சிக்கும் நியூயார்க்கு நடுவில் ஹட்சன் ரிவர். அந்த ஹட்சன் ரிவரை நாங்கள் தாண்டது வந்து இந்த டனல் மூலியமாக தான். திஸ் இஸ் கால்ட் லிங்கன் டனல். டனலில் வந்து இந்த நியூ ஜெர்சி டிரான்ஸ்போர்ட் பஸ்ஸஸ் தனி லேன் உண்டு. அதனால கொஞ்சம் ஃபஸ்ட்டாக போகிறேன். இல்லை இங்கே டிராஃபிக்கில் தான் மாட்டிங்கன்னா ரொம்ப நேரம் ஆகும். So with this we have come to the end of this video. 5:55க்கு ஆஃபீஸ்லேருந்து கிளம்புனேன். 5:40 பஸ்ஸை ஒரு 25 minutes வாக்குக்கு அப்புறம் 5:40 பஸ் பிடிச்சேன். இப்போது க்ளோஸ் டு 7 o'clock. ஸோ என்னோடய ஆஃபீஸ் கம்யூட் இது போல் தான் இருக்கும். ஒரு 2 hours நான் வீட்டுக்கு ரீச் ஆயிடுவேன். இது மாதிரி கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்கள். தேங்க்யூ.